ஹரி ஓம் மகாகாளி. கூட்டமான கோயில்களில் ஒரு கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்மை காலமாக திருச்செந்தூரை சார்ந்து எண்ணிலடங்காத புகார்கள் இடம்பெறுகின்றன. ஒரு வீடியோ பதிவு கூட அண்மையில் வெளியாகி ஜனங்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆலயத்தைச் சேர்ந்த அர்ச்சகர் ஒருவர் இந்த பக்தர்களிடம் பேரம் பேசுகிற அந்த காட்சி, நீங்கள் சுவாமியை நெருக்கமாக தரிசனம் பண்ணணும்னா இவ்வளவு ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிற ஒரு காட்சி வெளியாகியது. நீங்க தான் சொல்லணும், பணம் கொடுத்தே நீங்க. நான் கிடையாது, இல்லை நான் 2000 டிக்கெட் எடுங்க, நேரடியாக உள்ள போய் 10 நிமிஷம் நல்லா 2 நிமிஷம் நீங்க சாமியை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லுவேன். நீங்க தான் பணம் தரவும், நீங்க தான் முடிவு பண்ணி இருந்தீங்க. 6 பேர் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு 500 தரிசனம், ஒரு ஆளுக்கு 1000 தரிசனம் இல்லாம கிட்ட போய்க்கலாம். என்ன டிஃபரெண்ட் இருக்கு? 500 ரூபாய்க்கு 1000 என்ன டிஃபரெண்ட் இருக்கு? உள்ள விட்டுருவோம். நீங்க தான் சாமி பார்த்துட்டு போனோம். 500 தரிசனம்னா பின்னால இருந்து சாமி பார்த்து வருவீங்க. 1000 தரிசனம் கொஞ்சம் முன்னாடி போய் சாமி பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? இப்படியான இந்த நிகழ்வுகள் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பிரபல ஆலயங்களில் நாளும் நடந்தேறுகிற ஒன்று. அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தருளுகிற ஒரு பேராற்றலாக விளங்குகிற தெய்வத்திற்கு என்ன பாரபட்சம் இருக்க முடியும்? இவன் வேண்டியவன், இவன் பெரிய மனுஷன், அவன் வசந்தவன் என்று எதையாவது பார்க்குமா? பார்க்காது. கால்கெடுக்க கடுந்தவமாக நெடுநேரம் காத்து நிற்கிற ஜனங்களை கண்டு அது பரிதவிக்கும். கர்ப்பகிரகத்தில் பெரும் அலங்கார காட்சியாய் வீற்றிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை கணநேரம் ஓரிரு நொடிகள் கண்குளிர கண்டு மகிழ்வதற்காகத்தான் அவர்கள் கால்கிடக்க காத்து நிற்கிறார்கள். நிமிடங்களில் கூட பார்க்க முடியாது. அப்படியாக நிற்கக்கூடிய எதுவும் அறியாத, எதுவும் கொடுக்க முடியாத சாமானிய ஜனங்களை கண்டு தெய்வம் பரிதவிக்கிறது. பெரும் செல்வமுடைய, செல்வாக்குடைய, அதிகாரமுடையவர்கள் சந்து வழியாக போய் அந்த கர்ப்பகிரகத்தின் அருகே நிற்கிறார்கள். அப்படியான பக்தர்களுக்கு அடியேன் குறிப்பிடுகிற விஷயம், வாங்க வாங்க வாங்க, நீங்கள்லாம் பெரிய மனுஷன், பெரிய அதிகாரி, பெரிய செல்வந்தர், உங்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப முக்கியம், நீங்கள் சட்டுன்னு தான் பார்த்துட்டு போகணும், அதனால் வந்துட்டீங்க. நம்ம அர்ச்சகர்களுக்கெல்லாம் 5000 10,000 கொடுத்துருக்குறீங்க, அதனால் நான் ஏதாவது செய்யணுங்கிற கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த சுவாமி தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று கைகூப்பி, என்ன கேட்குறீங்க, நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு செய்ய போதா? அதற்கு மாறாக அது முகத்தை திருப்பிக் கொள்ளும். ஒரு அநியாயம், ஒரு அதர்மத்தின் மூலமாக என்னை காண வந்திருக்கிறாய், நீ ஒரு லஞ்சம் கொடுத்து கையூட்டு கொடுத்து வந்திருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையை கையூட்டுகளால் வளர்த்தெடுத்த நீ என்னை பார்ப்பதற்கும் அதே கையூட்டை பயன்படுத்துகிறாயா? போ வெளியே என்று சொல்லாமல் சொல்லும் அளவுக்கு தான் தெய்வங்கள் இருக்க முடியும். ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆட்சியர் இருக்கிறார், கலெக்டர். அந்த கலெக்டருக்கு டபேதார்னு ஒரு உதவியாளர் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு தனி உடை அலங்காரத்தோடு அவர்கள் இருப்பார்கள். மாவட்ட ஆட்சியரனுடைய அருகிலேயே இருந்து அந்த டபேதார் அவருக்கான பணிவிடைகளை செய்வார். ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்கணும், கலெக்டருக்கு ஒரு காஃபி கொடுக்கணும், எல்லாம் அவர் கையால் கொடுப்பார். ஒரு பொழுதும் அந்த கலெக்டரை விட அதிகாரத்தில் அந்த டபேதார் உயர்ந்து விட முடியுமா? முடியாது. எந்த ஒரு ஃபைல்லையும் கையெழுத்து போடணுன்னா கலெக்டர் தான் போடணும். அந்த பேனாவை எடுத்து கொடுப்பார். அந்த கலெக்டரிடம் நிற்கக்கூடிய அந்த டபேதார் எந்த ஒரு பாவத்தோடு நிற்பார்? பணிவோடு நிற்பார். கர்ப்பகிரகங்களில் வீற்றிருக்கிற தெய்வம் அந்த கலெக்டர் மாதிரி ஆட்சி அதிகாரத்தோடு, செல்வாக்கோடு, வருவோர் யாவருடைய குற்றம் குறைகளெல்லாம் நீக்கி கேட்கும் வரங்களை தந்தரக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறது அந்த தெய்வம். அந்த தெய்வத்துக்கு அருகே பணிவிடைகள் செய்வதற்கும் அங்கே ஒரு உதவியாளனாக, ஒரு வேலைக்காரனாக நிற்கக்கூடிய நிலையில் அர்ச்சகர்கள் இருக்கிறார்கள். ஒரு பேராற்றலுக்கு முன்பாக சேவகம் பண்ணுகிற பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிற
இந்த அர்ச்சகர்கள் எத்தனை பணிவோடு, அறத்தோடு, தர்மத்தோடு தெய்வம் வீற்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான ஜனங்க வரிசையில் கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நொடி நேரம் வந்து அந்த தெய்வ சன்னிதானத்தில் வீற்றிருக்கிற அந்த தெய்வ ரூபத்தை கண்களால் கண்டு மனம் மகிழ்வதற்கு காத்திருக்கிறார்கள். பல மணி நேரம் காத்திருந்தாலும் அவர்கள் தரிசிக்கப் போகிற நொடிதான் நிமிடம் கூட அல்ல. அப்படி ஒரு ஜனத்திரளாக நிற்கிற இடத்துல நாம் ஒரு டபேதார் மாதிரி நாளும் பொழுதும் சர்வ வல்லமை பெற்ற ஒரு தெய்வ ஆற்றலுக்கு முன்பாக சேவகம் செய்கிற பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்கிற ஒரு பெரும் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டிய அந்த சேவகர்கள், அந்த அர்ச்சகர்கள். கலெக்டர் வந்து வெளியூர் போயிருக்கிறார். கலெக்டருடைய நாற்காலி தான் இருக்குது. அந்த நாற்காலியை பார்த்து அதே டபேதார் அதே மாதிரி நடந்துப்பாரா? அப்போ ஒரு தோரணை கொஞ்சம் மாறும். என்ன விஷயம்? கலெக்டர் ஊரில் என்ன சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள், என்னட்ட சொல்லுங்கள், பட்டாவா பார்க்க சொல்கிற தாசில்தாரை பார்க்கணும், நாளைக்கு வாங்க என்று பணிவாக இருக்கிற அந்த டபேதார் தன்னுடைய பாவத்தையே மாற்றி விடுவார். கலெக்டருக்குரிய தோரணைகளை அந்த கன நேரத்தில் நாம் அவரிடம் பார்க்க முடியும். பல இடங்களில் கர்ப்பகிரகத்தில் தொண்டு செய்யக்கூடிய இந்த அர்ச்சகர்களுடைய மனோபாவம், இங்கே சாமி இல்லைங்க, கல் தான் இருக்காது, எனக்கு தான் தெரியும் என்று எண்ணினால் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அவ்வாறான ஒரு அலட்சிய போக்கு, அவமதிப்பான போக்குகள். வாங்க வாங்க வாங்க, ரொம்ப பெரியவர், அவர் செல்வந்தர். சுவாமி கழுத்தில் இருக்கிற பெரிய மாலையை விட்டுன்னு இழுத்துருந்தாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இதை நீங்கள் வச்சுங்க, இது பெரிய பிரசாதம், இது வச்சுங்க என்று தன்பால் முடிவெடுத்து கொடுக்கக்கூடியவராக, பாகுபாடுகளை உணரக்கூடியவராக, பேதம் அறிந்தவராக பல இடங்களில் நாம் இந்த அர்ச்சகர்களுடைய நடைமுறைகளை பார்க்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு சட்டுன்னு ஒரு எண்ணம் ஏற்படும், அவங்க வந்து பிராமணர்கள்னால் ரொம்ப ஒஸ்தியாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிடுவீங்க. அதுதான் தவறு. எம்மிடம் இந்த ஒரு ஆற்றாமையை, மனவேதனையை, அதிருப்தியை வெளிப்படுத்திய பலர் பிராமணர்கள் தான். என்னங்க பண்ணுறது, நாங்களே வந்து பிரபல ஆலயங்களில் வந்து தலைக்கு 5000 கொடுத்து உள்ளே போயிருக்கிறோம். நீங்கள் அப்படி வந்து எங்களுக்கு ஏதோ பிராமணர்னா உள்ளே இருக்கிறவரும் பிராமணர், உடனே எங்களை பார்த்த உடனே வாங்க மாமா அப்படின்னு அழைச்சிட்டு போடுவார்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்கே இந்த மாதிரி நடைமுறை இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீர்கள்? சரி, ஒரு 5 ரூபா தலைக்கு போட்டு ஒரு 25 ரூபா கொடுத்துருங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன். 8 மணி நேரம் நிற்கணுங்க, என்ன பண்ணுறது? நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் வந்த டிக்கெட்டு காசு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, என்ன பண்ணுறது, வருஷத்தில் ஒரு வாட்டி போய் தொலைதுன்னு செய்ய வேண்டியிருக்கு. வெளிநாட்டிலிருந்து வந்து நம்முடைய தேசத்தில் தெய்வ ஆலயங்களில் வழிபாடு செய்ய விரும்புகிற பல என்ஆர்ஐ மக்கள் இத்தகைய ஒரு கசப்பான அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள், அடியனிடமும் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த தெய்வம், இந்த கலெக்டர் வந்து ஒரு பெரிய அந்தஸ்துக்குரியவர், அதிகாரம் மிக்கவர் என்பதை அந்த டபேதாரனுடைய பாவத்திலிருந்து தான் ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. அவரை சார்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அதிகார அமைப்புகள் இருக்க, அது காட்டுகிற பவ்யத்திலையும் பணிவுலையும் தான் ஒரு பெரிய அதிகாரிங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஒரு பேறு பெற்ற ஸ்தலத்தில், ஒரு பெரிய கர்ப்பகிரகத்தில் ஆட்சி அதிகாரமாக இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்பாக பணிவிடை செய்கிற, சேவகம் புரிகிற ஒரு அர்ச்சகர்கள் வீற்றிருக்கிறது எத்தனை பெரிய தெய்வம்! அரூப வடிவில் ஒரு பேராற்றல் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பாவத்தை ஜனங்க எப்படி உணர்வாங்க? அந்த கர்ப்பகிரகத்தில் தொண்டு செய்கிற அந்த அர்ச்சகர்களுடைய நடைமுறைகளை வச்சு தான் உணர்வாங்க. அவர்கள் காட்டுகிற பாவத்திலையும் பணிவிலையும் தான் அதை உணர முடியும். அபூர்வமான சிலர் தான் அந்த இடத்துல மிக உயரிய நிலையை பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒரு பெரிய உதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர்.
அவர் கல்கத்தாவில் காளி கோயிலுடைய பூசாரி. அனுதினமும் அந்த காளிக்கு அவர் செய்கிற அந்த ஆராதனைகள், வழிபாடு முறைகள், அவர் தன்னிலை மறந்து அந்த தேவியோடு பேசுகிற காட்சிகள், ஆடி பாடி ஆராதனைகள் செய்கிற நிகழ்வுகள். இன்னைக்கு நான் கொடுத்த பிரசாதத்தை நீ சாப்பிடவே இல்லையே, ஏன் நல்லா இல்லையா? நாளைக்கு நல்லா செஞ்சு தரேன், இன்னைக்கு சாப்பிடு. நீ சாப்பிடலைன்னா நான் எப்படி சாப்பிடுவேன் என்று அவர் அந்த பரிசுத்த ஆத்மா கசிகிறது. சமூகம் அவரை ஒரு பித்து பிடித்தவர் என்று பரிகாசிக்கிறது. ஆனால் அவர் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுவிட்டார். அவருடைய அடிப்படை தகுதி என்ன? ஒரு கோயிலில் பூசாரி தானே. இன்றைக்கு இந்த உலகம் போற்றுகிற ஒரு பெரிய உன்னத நிலையை அவர் பெற்றிருக்கிறார். அவர் தொட்ட பலர் பெரிய நிலை அடைந்து விட்டார்கள். அவர் திருமணம் செய்து கொண்ட சாரதா தேவி, தன்னுடைய சீடன் என்று அறிவிக்கப்பட்ட விவேகானந்தர், இப்படி எண்ணிலடங்காதவர்கள். காரணம் அது ஒரு பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் தொட்டது எல்லாம் துலங்கியது. அப்படி ஒரு உன்னதமான பூசாரியை இன்றைக்கு நாம் எந்த கோயிலில் தேட முடியும்? கர்ப்பகிரகத்துக்குள் பணி செய்கிறவர்கள் பின்பக்கம் திரும்பாமல் கர்ப்பகிரகத்துக்குள் நுழைவதும் வெளியேறுவதுமாக நடைமுறைகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. வாய்கட்டி பூசை, அதண்டு பேசக்கூடாது, நாவில் எப்பொழுதும் ஜபம் போய்கொண்டிருக்க வேண்டும். எத்தனையோ நடைமுறைகள்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. இன்றைக்கி உள்ளே இருந்து ஃபோன் பேசக்கூடிய நிலை இருக்கே. நீ எந்த அளவுக்கு அந்த தெய்வ ஆற்றலினுடைய விசேஷத்தை நீ கொண்டாடுறியோ அந்த அளவுக்கு ஜனங்க கொண்டாடுவாங்க. நீ 500க்கும் 1000க்கும் அந்த ஆற்றலை விற்றுக்கிட்டு இருக்கிற. என்ன வேணும் கொடுங்க, இல்லை சுவாமிக்கு முத நாள் பூசின சந்தனம் வேணும், நாளைக்கு வாங்க ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. எத்தனையோ சங்கடங்கள் உள்ள போகிற போது தெரிகிறது. இன்றைக்கு பிரபலமான ஆலயங்கள் இந்தியா முழுமைக்கும், அஸ்ஸாமில் இருக்கிற காமக்கியா, பல என்ஆர்ஐ மக்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று வரும்போது பெரிய அளவில் ரூபா கொடுத்ததை சொல்கிறாங்க. அங்கே அதுக்குன்னு அந்த அர்ச்சகர்கள் மத்தியில் தனியான ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள். பூரி ஜெகநாதர்லையும் கூட அந்த மாதிரி சில பின்பக்க விஷயங்கள் உண்டு. கல்கத்தா காளிக்கட்டில் இந்த பிரச்சனைகள் உண்டு. அங்கெல்லாம் பூசாரிகள் மிரட்டி வாங்குறான். ஏதாவது உனக்கு துன்பம் நேர்ந்து விடும், கேட்குற பணத்தை கொடு என்று மிரட்டுகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கசப்பான அனுபவத்தை பெற்ற பக்தர்கள் இன்றைக்கு பெருமளவு இருப்பார்கள். நான் சொல்கிற போது அவரவர் மனசில் அது தோணும். இங்கே அடித்து பிடுங்கினாங்க, கேட்டு வாங்கினாங்க, நெருக்கடி செய்தார்கள். பல ஆலயங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. உங்களால் இயல்பாக இயற்கையாக எப்படி வழிபட வாய்ப்பு வருகிறதோ அப்படி வழிபட சாத்தியப்படலைன்னா பெரும் ஜனங்கள் கூடுகிற இடத்துல போய் பெரிய மனிதர்கள் நிற்கக்கூடாது. வாசலோட கையை அப்படி தூக்கி கும்பிட்டுட்டு போனால் போதும். காரணம், அந்த தெய்வத்திற்கு எங்கும் கண்ணு தான், எங்கும் காது தான். நீ எங்கிருந்து கூவினாலும் கூப்பிட்டாலும் கேட்கக்கூடிய காது உடைய தெய்வங்களுக்கு நீ காசு கொடுத்து போய் கர்ப்பகிரகத்தில் நின்னாதான் வந்துட்டீங்களா அப்படின்னு எழுதிக்க போதா? சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். கிட்ட சொல்லும்போது தான் எனக்கே காது கேட்குதுன்னு சொல்ல போதா? தெய்வத்தை நினைத்தால் போதும் என்று சொல்கிற போது ஏன் நாம் இப்படி ஒரு அதர்மத்தை பின்பற்றி ஆன்மீகத்தை வளர்க்கணும், ஆன்மீகத்தை போய் அனுபவிக்கணும்? பயனற்று போய்விடுமே. அதனால் பூசாரிகளையோ அர்ச்சகர்களையோ நாம் மாற்றிக்கிங்க, நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒருவேளை சுவாமி திடீர்னு கோவப்பட்டதுன்னா உங்களை தண்டிச்சிட போகுது, இதெல்லாம் நாம் சொல்ல தயாராக இல்லை. ராமகிருஷ்ணர் பூஜை செய்த இடத்துல ஹலதாரின்னு அவருடைய உறவினர் சில காலம் பூஜை செய்கிற போது இஷ்டமில்லாமல் பண்ணினார். காளி கண்டித்தாள், பா நீ இந்த பக்கம் வராத, உனக்கு 1 மாதம் டைம், தொடர்ந்து நீ தான் பூஜை பண்ணினா
உன் குடும்பத்தில் ஒரு காவு எடுப்பேன்னு கனவில் சொல்கிறார், அவர் அலட்சியப்படுத்துகிறார். அதே போல் அவருடைய குடும்பத்தில் அவன் பையன் இறந்து போகிறான். இது ராமகிருஷ்ண சரித வரலாறில் இருக்குது. அடியேன் இந்த சம்பவத்தை இதற்கு முன்பும் ஓரிரு முறை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். தெய்வ குத்தத்துக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. தெய்வ குத்தம்னா தண்டனை உண்டு. அதனால் பூசாரிகளுக்கு போய் நம்ம புத்திமதி சொல்ல தேவையில்லை. அது தெய்வம் என்னைக்கு வெகுண்டெழுதோ அன்னைக்கு மொத்தமாக முடிச்சு விடும். அதை பற்றி நம்ம குறுக்க போக வேண்டாம். ஆனால் பக்தர்கள் ஒரு அதர்மத்தை எப்போதும் கடைபிடிக்கக்கூடாது. பயனற்ற ஒன்றாக மாறிவிடும். நீங்கள் அந்த தலைக்கு 1000, 2000, 5000ன்னு கொடுக்கும்போது ஒரு 10,000 ரூபாய் வருது இல்லையா? அந்த 10,000 ரூபாயே ரொம்ப பரிதவிக்கிற ஒரு குடும்பத்துக்கு செய்யுங்க. நீங்கள் அந்த கோயிலில் போய் உள்ளே போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. வாசலில் கும்பிட்டுட்டு வாங்க. உங்கள் வீட்டு வாசலில் சுவாமி வந்து நிற்கும். என்னப்பா செய்யணும் உனக்கு என்று கேட்கும். எத்தனையோ விஷயங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நிர்வாகம் எப்படி வந்தாலும் கலெக்டர் நாற்காலி தான் இங்கே கலெக்டர் இல்லைன்னு நினச்சிட்டான்னா அங்கே நடக்கிறது இப்படி தான் இருக்கும். நாம் ஒரு கலெக்டருக்கு முன்பாக சேவகம் பண்ணுகிறோம் என்று எண்ணுகிற எண்ணம் எப்போது வருகிறதோ அப்போது நீங்கள் கொடுக்குற லஞ்சம் அவங்க தொட மாட்டாங்க. இல்லைங்க, எனக்கு அம்பாள் என்ன படி அளக்கிறாளோ அது போதும் என்று சொல்வார்கள். அந்த தர்மம் வந்து தலை தூங்க வேண்டும். அங்கே வந்து இன்றைக்கு அதர்மம் குடிகொண்டு இருக்கிறது. எத்தனையோ இடங்களில் எண்ணிலடங்காத சங்கடங்களை ஆலயம் சென்று வரக்கூடியவர்கள் அனுபவிக்கிறார்கள். அடியன் வந்து பெரும்பாலும் பிரபல கூட்டமான ஆலயங்களில் போய் மோதிக்கிட்டு நிற்கிறது இல்லை. ரொம்ப கர்ப்பகரகம் ரொம்ப தள்ளு முள்ளுன்னு இருக்கிற பெரிய ஜனத்திரள் இருக்குது. எட்டி நின்று கும்பிட்டா போதும். கையெடுத்து கும்பிட்டு மனசில் நினச்சிக்க போதும். இதை வந்து நிர்வாகங்கள் எப்படி செம்மைப்படுத்தலாம்? பக்தர்கள் தரிசிக்கக்கூடிய நேரத்தை நீட்டலாம். இப்போ திருப்பதி மாதிரி ஆலயத்தை ரொம்ப அதிக நேரம் வழிபாட்டுக்குரிய விஷயமாக மாற்றலாம். ஏன்னா 24 மணி நேரமும் தெய்வந்தான். நேரங்காலம் தெய்வத்துக்கு இல்லை. மனுஷன் சௌரியத்துக்கு சில பல விஷயங்கள் வைத்துக் கொள்கிறான். அதுக்கு வேறு காரணங்களை காட்டுவான். ஒரு ஷிஃப்ட்டுங்கிறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெரிய ஆலயங்களில் பெரும் கூட்டமுடைய ஆலயங்களில் 3 மணி நேரத்துக்கு ஒரு 2-3 அர்ச்சகர்கள் ஒரு டீமு ஒரு ஷிஃப்டாக மாற்றணும். காரணம் அவர்கள் வந்து அவர்களுடைய இயற்கை உபாதைகளுக்கு அவர்கள் வந்து வெளியில் போகணும் வரணும். பெரிய வசதி நிறைந்த ஆலயங்களில் நேரத்தை அதிகப்படுத்துவது, பலர் பயன்பெறுகிற பணிக்கு பணி வாய்ப்பு பெறக்கூடிய மாதிரி நிறைய ஷிஃப்ட்டுகளை உருவாக்குவது. என்ஆர்ஐ மக்கள் இருக்கிறார்களே, புலம்பெயர்ந்த ஜனங்க, அவங்க வந்து ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்வதற்கு இது மாதிரி ஒரு குறுக்கு வழியை அவங்க நாடாமல் இருப்பதற்கு அரசாங்கமே ஒரு சட்ட ரீதியான என்ஆர்ஐ மக்களுக்குன்னு ஒரு தனி கேட்டு, ஒரு குறிப்பிட்ட நேரம் தினமும் இப்போ பழனியில் வந்து ஒரு 4 to 5 வந்து என்ஆர்ஐ மக்களுக்கு, திருச்செந்தூரில் இப்படின்னு ஏதோ ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அதில் என்ஆர்ஐ மக்கள் ஏற்கனவே டயத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஆன்லைன்லேயே கூட அவர்கள் மட்டும் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நெருக்கடி இல்லாமல் இது மாதிரி செய்யலாம். அது மாதிரி இந்த மாதிரி குறுக்கு வழிகள் உருவாவதை தடுக்கக்கூடிய நூதனமான யோசனைகளை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும். ஆலயங்களில் ஜனங்கள் வழிபட்டு வருகிற போது பரமானந்த உணர்வும் மன நிறைவுமாக வெளியே வரணும். எதையோ இழந்து விட்டதை போல, பறிகொடுத்ததை போல ஒருவித ஆற்றாமையோடும் ஏமாற்றத்தோடும் ஏக்கத்தோடும் வெளிவரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு நல்ல ஒரு காலம் உருவாகும் வரை பக்தர்கள் நாம் விழிப்பாக இருப்போம். எந்த இடத்திலையும் இப்படி குறுக்கால ஒரு பயணத்தை மேற்கொள்வது, ஏதாவது கொடுத்தாவது போய் பார்க்கலாம்னு முயற்சிப்பது கைவிட்டுல்லாமல், தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எண்ணிலடங்காத பழமை வாய்ந்த ஆலயங்கள்
கவனிப்பார் என்று எண்ணற்ற இருக்கின்றன. இன்னும் குறிப்பாக கிராமப்புறங்களில் ரொம்ப பேறு பெற்ற புராதனம் உடைய பெரிய ஆலயங்கள் சற்றே சிதலமடைந்து கூட ஒருவேளை விளக்கேத்திரத்துக்கு மிகுந்த போராட்டத்தோடு இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஏராளம். அடியனுடைய அண்மைக்கால தேடுதல்கள் ஆலய வழிபாடு என்பதே விட்ட வெளியில் கேட்பாரற்று இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிற்ப வடிவமாக விற்றிருக்கிற தெய்வ ரூபங்கள் இருக்க, அங்கே நாம் எப்படி மன விருப்பமாக வழிபட்டாலும் அதை தடுக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ யாரும் வர்றதில்லை. காரணம் அங்கே வருமானமோ வசதிகளோ இல்லை இல்லையா? கண்ணப்ப நாயனாரனுடைய வழிபாடு போல நம் மனம் விரும்புகிற முறையில் வயல்வெளிகளிலேயோ மரத்தடிகளிலேயோ குக்கிராமங்களிலேயோ ஒரு வேளை விளக்கு, ஒரு பூ வைக்கக்கூட வாய்ப்பில்லாத எத்தனையோ பழமையான கல்ரூப தெய்வங்கள் மௌனமாய் நிற்கிறார்கள். அங்கே போய் நாம் இஷ்டம் போல அபிஷேக ஆராதனைகள் செய்து வஸ்திரம் சாத்தி பூ வைத்து தூபதீப ஆராதனைகளை நம் கைகளால் செய்கிற போது கிடைக்கிற ஒரு ஆனந்தம் இருக்க, அதுதான் இப்போ எமக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கு. பெரிய கூட்டமான ஆலயங்கள் பக்கம் நான் போகிறத முதல் விஷயமாக வைத்துக்கொள்வதே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற ஜனங்களுக்கு ஏதோ ஒன்றை பிரசாதமாக கொடுக்கிற போது, அங்கே ஒரு பக்தியை வளர்க்க முயற்சிக்கிற போது அதில் கிடைக்கிற ஒரு பெரிய பரமானந்தம் எதிலும் கிடைக்காது. கிராமப்புறங்களில் வைணவ ஆலயங்கள் திருப்பதியை விட ஸ்ரீரங்கத்தை விட பேறு பெற்ற பிரம்மாண்ட கல் ரூபங்கள், கண் வியர்ந்து விரிந்து வியந்து பார்க்கக்கூடிய அற்புத சிற்ப வடிவமைப்புகளோடு இருக்கிற வைணவ ஆலயங்கள் பல உண்டு. அங்கே நம்ம நெருங்கி போய் நின்று பார்க்கலாம், நெடுநேரம் நின்று பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்கள் அந்த தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் போல, நம்ம வரலைன்னா நம்ம விட்டுட்டா பார்க்க யார் இருக்கான்னு ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களைப் போல பல வயதான பட்டாச்சாரியர்களை கண்டிருக்கிறேன். ரெண்டு பக்தர்கள் வந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அந்த சுவாமியினுடைய பெருமையை, அவருடைய லீலைகளை, அந்த புராண இதிகாச நிகழ்வுகளை, இந்த ஊரில் இந்த பெருமாளுக்கு இந்த பேர் ஏன் வந்தது என்கிற விவரங்களை சளைக்காமல் மறுபடி சொல்வார்கள். அது மாதிரி சிவ ஆலயங்களும் உண்டு. பெரிய அளவில் கூட்டம் வராத கிராமப்புற ஆலயங்களை யாரோ சிலர் ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அங்கே அர்ச்சகர்களாக தங்களை தாங்களையே ஈடுபடுத்தி கொண்டு எந்தவித வருமானமும் இல்லைனாலும் இது ஒரு பரிசுத்தமான தெய்வத்தொண்டுன்னு வாழ்கிற எத்தனையோ அர்ச்சகர்கள் இருக்கிறார்கள். அதுமாரி ஆலயத்துக்கு போங்க, வந்து தினமும் பூஜை செய்கிறார்களே, அவர்களுடைய ஜீவனத்துக்கு ஏதேனும் ஒரு காணிக்கை கொடுங்க. அது ரொம்ப நிறைஞ்சி போகும் ரெண்டு பக்கமும். என்னுடைய சேவகனுக்கு, என்னுடைய பூசகருக்கு நீ வந்து காணிக்கை கொடுத்துருக்கிறப்பா என்று அந்த தெய்வம் பெரிய அளவில் ஆசீர்வாதம் பண்ணும். அவனுக்கு நான் எப்படி படி அளப்பது? உன்னை போன்றவர்கள் வந்து படி அளந்தால்தானே நீ வந்தது எனக்கு சந்தோஷம்னு தெய்வம் சந்தோஷப்படும். மிதமிஞ்சி இருக்கிற இடத்துல, குவியலாக குவிந்து கொண்டிருக்கிற இடத்துல போய் ஏன் நீங்களும் போய் நிற்கணும்? எதுவும் இல்லாத ஏந்திய தட்டாக நிற்கிற எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. யார் வருவான்னு வாசலில் வைத்த கண் மாறாமல் பார்க்கக்கூடிய அர்ச்சகர்கள் பல ஆலயங்களில் இருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம ஆராதிக்கலாம். அவர்கள் ஆதாரமாக அவர்களுக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுக்கலாம். அங்கே இருக்கிற தெய்வத்தை மணிக்கணக்காக நின்று தரிசிக்கலாம். காசியே போக முடியாது, வயோதிகம் வந்து விட்டது என்று வேண்டிய பலருக்கு அந்த காலத்தில் நீ ஏன்பா இவ்வளோ பிரயாசப்படுற? உங்கள் ஊரினுடைய படித்துறையில் காசி வரும்,
கங்கை வருகிறது, அங்கே நீ வழிபாடு செய் என்று இந்தியா முழுதும் எண்ணிலடங்காத காசி துறைகள் உண்டு. திருப்பதி தான் போகணும்னு இல்லை, திருப்பதியை நினைத்து கொண்டு எங்கோ ஒரு பெருமாள் ஆலயத்தில் பகவானே நினைத்தால் அங்கே திருப்பதி பகவானுடைய ஆசீர்வாதம் இடம்பெறும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உன்னுடைய பரிசுத்த நம்பிக்கையும் பக்திக்கும் எதுவும் சாத்தியம். நீ அங்கே தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற பழமையான ஒரு முருகன் சன்னிதானத்தில் நின்று பழனிக்கு வர முடியல முருகா, உன்னை நான் இங்கேயே பார்க்குறேன் என்று சொல். பழனி முருகன் கண் திறந்து பார்ப்பார். இதுக்கே நீ இவ்வளோ பாடுபடணும்? பெரிய பொருளை செலவு பண்ணிக்கிட்டு, நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு, அங்கே போய் முட்டி மோதி ஒரு கசப்பான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு மனம் எல்லாவற்றையும் வசப்படுத்தும். உன் இடத்துல உனக்கு அருகில் ஒரு ஆலயம் இருக்கிறது, 1000 ஆண்டு 2000 ஆண்டுன்னு பழமை வாய்ந்த ஆலயம். விளக்குக்கு எண்ணெய்க்கு வழி இல்லை, 5 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடு. அண்மையில் சில இளைஞர்கள் அற்புதமான ஒரு தொண்டு செய்கிறாங்க. பூமியிலிருந்து புதையுண்டு இருக்கிற சில தெய்வ ரூபங்கள் மெல்ல தலை தட்டுகிற போது, தங்களை அடையாளப்படுத்துகிற போது, அது சிவலிங்கமாக இருக்கட்டும், அம்பாள் ரூபங்களாக இருக்கட்டும், அப்படியான அந்த கற்சிலைகளை மறுபடியும் அகழ்வாய்வு போல வெளியே எடுத்து அதுக்கு எளியது ஒரு ஆலய வடிவத்தை உருவாக்கி அங்கே அதற்கு அனுதின பூஜைகள் நடப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி நிறைய இளைஞர்கள் இப்போது ஈடுபடுகிறார்கள். அதையெல்லாம் பார்க்கிற போது மனம் பெரும் ஆனந்தம் கொள்கிறது. அப்படி கிராமப்புறங்களில் இது போன்று கிடைக்கக்கூடிய அந்த கற்சிலைகளுக்கு ஒரு ஆராதனையை உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றல் மறுபடியும் தங்களை சமூகத்தில் புதுப்பித்து கொள்கிற, தங்களை வெளிப்படுத்தி கொள்கிற அந்த தெய்வ சக்திகள் இருக்க, அதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி நீங்கள் ஆதரவு குறைந்த இடங்களில் போய் வழிபாடு செய்யுங்க, அந்த ஆலயங்களில் அமர்ந்து தியானம் பண்ணுங்க, உழவாரப்பணி செய்யுங்க. அப்படி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிற போது, முருகன்னா திருச்செந்தூரை விட்டால் வேறு கோயில் இல்லையா? மதுரையில் மீனாட்சியை விட்டால் வேறு இடம் இல்லையா? எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குவதாக தெரிகிறதோ அந்த இடத்த நீங்கள் ஏன் போய் ஊக்கப்படுத்தணும்? அப்பா, நமக்கு எப்போ சாதாரணமாக பார்க்க முடியுதோ அன்றைக்கி பார்த்துக்கிறேன்ப்பா, அது வரைக்கும் வாசல் நின்று பார்த்துக்கிறேன். பல நாள் சாற்றிய மாலையை மாற்ற முடியாமல் இருக்கிற பல கர்ப்பகிரகங்களில் போய் ஒரு பூ வாங்கி கொடுங்க. அங்கே இருக்கிற அர்ச்சகரோ பூசாரியோ அப்படியே முகம் மலர்வார், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். அடியேன் குறிப்பிட விரும்புவது அர்ச்சகர்களுடைய மனசாட்சிக்கு உரிய விஷயங்கள் அல்ல, பக்தர்களுடைய மனசாட்சிக்கு உரிய விஷயங்களைத்தான் பேசியிருக்கிறோம். உள்ளார்ந்து நீங்கள் உணருங்கள், உங்களுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். மாற்றம் உங்களிடம் வர வேண்டும். ஹரி ஓம் மகா